உழைக்கிறோம். அதனால உடம்பு வலிக்குதுன்னு குடிச்சோம். அப்புறம் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறோம். இன்னும் அந்த சந்தோஷத்த சேர்க்கணும்னு சொல்லிட்டு குடிச்சாங்க. அதுக்கப்புறமா சீனிக்கு குடிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து குடிக்கிறதே பொழப்பாகி போச்சு. இத நான் ஏன் சொல்றேன்னா, காலைல ஹோட்டல்ல 2 பசங்க பேசிக்கின்னு இருந்தானுங்க. நான் நடுவுல போனேன். "பையா இவன் ஒரு நாளைக்கு ரூ. 500 ரூ. 1000 குடிச்சே தீர்த்துடுறான் பையா" அப்படின்ட்டு. நான் அப்ப சொன்னேன், "ஏன்டா உங்க அப்பாவும் குடிச்சுன்னு இருந்தாரா?" அப்படின்னா, "ஆமா எங்க அப்பாவும் குடிச்சுன்னு தான் இருந்தாரு." எனக்கு அங்கேயே ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஏன்னா, அப்பா குடிக்கிறாருன்னா, அப்ப அப்பா கரெக்ட்டா தானே செய்வாரு அப்படின்னு சொல்லிட்டு பையனும் அத அப்படியே பின்பற்றுறான். ஏன்னா, நம்ம பசங்ககிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா, ஹீரோங்க எதனா செஞ்சா அத அப்படியே பின்படுத்தி செய்றவங்க. அப்பா செய்றது செய்யாதா போயிடுவாங்க. அதுதான். அங்க தான் ஸ்டார்ட்டே ஆச்சு. இது ஏன் சொல்றேன்னா, நீங்க எதனால குடிகாரனான்னு எனக்கு தெரியாது. ஆனா, கண்டிப்பா உங்க பசங்க நாளைக்கு குடிகாரன் ஆவறதுக்கு நீங்க காரணம் இருக்கக்கூடாது. எப்பவுமே நம்ம பசங்களுக்கு நம்ம ஒரு ரோல் மாடல். நம்ம தான் அவனுங்களுக்கு ஹீரோ. அப்போ நம்பளுக்கு ஒரு நெகட்டிவ் இது இருக்கும் பார்த்தீங்களா? அது எப்பவுமே நம்ம பசங்களுக்கு தெரியாம நம்ம பார்த்துக்கணும். அப்பதான் அவனுங்க வந்து, அப்பா செய்யல, நம்மளும் செய்யக்கூடாது. அப்பா இப்படி இருந்தாரு, நம்மளும் இப்படி இருக்கணும்னு பின்படுத்துவோம். உங்க நெகட்டிவ் கேரக்டர் என்னைக்கு அவனுக்கு தெரிஞ்சுச்சோ, உங்க மேல இருக்கிற மரியாதையும் போயிடும். உங்க மேல இருக்கிற அந்த ஹீரோயிசமும் போயிடும். அதனால தயவு செய்து பசங்ககிட்ட ஒரு ஹீரோவா இருந்துங்க. ஹீரோவா நடந்துக்கங்க. இதே மாரி ஒரு பிரச்சனை வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால இந்த ஊருக்கு வரும்போது நடந்துச்சு. என்னன்னா, நான் ஏர் ஓட்டுவேன். ஒரு ஒரு நாளைக்கு வந்து சேடையில ஒரு 8 மணி நேரம், 9 மணி நேரம் இருப்பேன். அப்ப என்கிட்ட ஒருத்தர் வந்து சொல்றாரு, "ஏன்டா இன்னைக்கெல்லாம் கஷ்டப்படுற, கஷ்டப்பட்டா சரக்கு அடிச்சா தான் அந்த வலியெல்லாம் போகும்ன்ட்டு." நான் அன்னைக்கே அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னேன். என்னைக்கு நான் குடிச்சிட்டு தான் மறுநாள் ஏர் ஓட்டணும்னு நிலைமை வருதோ, அன்னையிலேருந்தே இந்த வேலைய விட்டுருவேன் அப்படின்ட்டு. ஏன்னா, நான் ஒரு வேலை செய்யறது வந்து சம்பாரிக்கிறதுக்காக. குடிக்கிறதுக்காக ஒரு வேலை செய்யல நான். அந்த குடிக்கு தான் நான் அந்த வேலை செய்யணும்னா, அந்த குடியே வேணாம், அந்த வேலையும் வேணாம் எனக்கு.